காய்ஸ், வெல்கம் டு வலைத்தள வைரல்கள். பொதுவாக நம்ம மனுஷங்க வந்துட்டு எப்படி சில விஷயங்கள்லாம் பண்ணி இணையதளங்களில் வைரல் ஆகுமோ, மிருகங்களும் அதே மாதிரி தான். என்ன ஒன்று, நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சும் பண்ணுவோம். மிருகங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு யோசிக்க தெரியாது. கரெக்டாக அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். பட் வேற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு மிருகத்தை பற்றி சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூனை. இந்த பூனை பேர் வந்து ஆஸ்கர். 2005 பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து ஒரு ரீஹாபிலேஷன் சென்டர், நர்சிங் ஹோமில் வந்து இதை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. ஒரு குட்டி பூனை தான். அப்போது ட்ரக் அடிக்ட்டு, மனநலம் சரியில்லாதவங்கலாம் அங்கே இருப்பாங்க. சரிங்களா, இது வந்து ஒரு தெரப்பி கேட்டு. அதாவது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அது இருந்துச்சு, அதாவது பெட்ஸ் இருந்தால் கொஞ்சம் வந்து மனசில் வந்து கொஞ்சம் ஆறுதல் இருக்கும், கொஞ்சம் நிம்மதி இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாய், பூனை, ஏன் குதிரைகள்லாம் கூட இந்த மாதிரி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு தெரப்பி கேட். ஆனால் அந்த நர்சிங் ஹோம்குள்ளே வந்ததுக்கு அப்புறமே உள்ளே இருக்கிற ஊழியர்களுக்கு எல்லாமே ஏதோ சம்திங் இதுக்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏதோ அன்யூஷுவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து தோணிகிட்டே இருந்திருக்கு. பட் அதை கண்டுக்காமல் விட்டுருந்துருக்காங்க. இது எப்போவுமே வந்து தனிமையாக தான் இருக்குமா. அப்பப்போ வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க, அதாவது அந்த சுற்று வட்டாரத்தில் ரெசிடென்ட்ஸ் இருக்காங்களே, தங்கிட்டு இருக்காங்களே, அவங்க கிட்ட அந்த வீடுகளில் இல்லை அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறது ஒரு வழக்கம். அப்படி இது உட்காந்ததுக்கப்புறம் அந்த மனுஷங்க மறாவது நாள் இறக்கவும் செஞ்சுருக்காங்க. சரி, ஒரு வாட்டி 2 வாட்டி இப்படி ஆகுது, அதுக்கு வந்து நம்ம பூனை குத்த சொல்ல முடியாது இல்லையா. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, சரி உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இது தொடர்ச்சியாக ஒரு 20 முறை இந்த மாதிரி தான். ஒவ்வொரு வாட்டியும் யார் பக்கத்துலேயாவது ஆஸ்கர் போய் உட்காந்தும்போது மறாதனால அவங்க இறந்துடுறாங்க. அதாவது இறக்குறாங்க அப்படின்னாலே டெஃபினட்டாக வந்து ஆஸ்கர் அன்னிக்கோ, காலையிலையோ, இல்லை சாயந்தரமோ, இல்லை முந்தின நாளோ பக்கத்தில் உட்காந்துருக்கு. இதை வச்சு இவங்க என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா, ஆஸ்கர் பக்கத்தில் உட்காந்தாலே ஒருத்தவங்க வந்து இறந்துருவாங்க. நார்மலாகவே வந்து அனிமல்ஸ்க்கு வந்துட்டு சென்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இல்லையா நம்மளோட. ஐ மீன் எந்த மாதிரினா, அந்த காது கேட்கறதா இருக்கட்டும், இல்லை மோப்பம் பிடிக்கிறதா இருக்கட்டும், அந்த வகையில் வந்துட்டு இது பூனையாக இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு அந்த டெத் செல்ஸை வந்து நல்லா சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு திறன் இருக்க போல இருக்குது அப்படின்னு இவங்க வந்து கணிச்சிருக்காங்க. அதாவது இவங்க நம்பியிருக்காங்க. அதுலேருந்து இது யார் பக்கத்தில் உட்காந்து அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த சுற்று வட்டாரத்தில். ஒரு நாள் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அப்படியே மாற்று கருத்தாக மாறி இருக்கு இவங்களுக்கே. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லை, கண்டிப்பாக அவர் இறந்து போயிடுவார். அப்படி இறக்க போகிறாருன்னா ஆஸ்கர் வந்து அவர் பக்கத்தில் வந்து உட்காருன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே காத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஆஸ்கர் உட்காந்ததோ ஒரு ஹெல்தியான பர்சன் பக்கத்தில். இவங்களுக்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. ஆனால் மறுநாள் இறந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்தியான பர்சன் தான். யார் பக்கத்தில் வந்து உட்காருதோ அது வந்து இறந்து போயிடுவாங்கன்றது உண்மையிலேயே ப்ரூவ் ஆன மாதிரி இது ஆகிடுச்சு. ஸோ பார்க்குறதுக்கு வெளியில் ஹெல்த்தியாக இருந்திருக்காரு, மேபி உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து சமாளிச்சுக்கிட்டாங்கன்னே நம்ம சொல்லலாம். அந்த வகையில் 2005 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 17 வருஷம் அது உயிரோட வாழ்ந்திருக்கு. இந்த 17 வருஷத்தில் 100க்கும் மேற்பட்ட இறப்புகளை வந்து அது கணிச்சிருக்கான். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அது யார் பக்கத்தில் உட்காரும் போது அவங்க கண்டிப்பாக இறந்துருவாங்கன்ற அளவுக்கு வந்துட்டு அது ஒரு நம்பிக்கையை வந்து அங்கே உண்டாக்கியிருக்கு. ஆனால் அதுவும் தான் நிஜமாகவும் நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து அந்த பூனை நம்ம மதியில் இல்லைனாலுமே இந்த மாதிரி ஒரு அதிசய பூனை வாழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு சமூக வலைத்தளங்களில் அதோட ஃபோட்டோஸ், அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் போட்டு பயங்கரமாக வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பூனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.